இனி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நான் சில காரியங்கள் நடந்தது, சில காரியங்கள் பலவீனமான காரியங்களை நீ தாண்டி வந்துட்ட. தாண்டி வந்த பிறகு என்ன நடக்கும், என்ன வருகிறது வார்த்தை என்று ஒரு கொஸ்டின் மார்க் உனக்கு காணப்படுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் நோவா கூட சொன்னாரு, நீ ஃப்ளட்ல என் கூட இருந்த, இப்போ கவனன்ட்லயும் என் கூட இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. Lord, here we are, Lord. We give ourselves completely unto your hand. That's the only thing we can do this morning. As we entrust our lives into your hands, as we entrust our Lord, Father God, body, mind and soul into your hands, take complete control, we pray. Take complete control, we ask, Father. It's not about us, oh God, it's not about us. It's all about you. It's all about you. எல்லாம் உம்மை குறித்ததா இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை குறித்ததா இருக்கிறது. மனுஷருடைய சிந்தனைகளை அப்புறப்பட்டு தேவாதி தேவன் வெளிப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வெளிப்படுவீராக எங்கள் மத்தியிலே, உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே செயல்படுவதாக. ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும்படியாய் கேட்கிறோம். நீர் கிரியை செய்யும்போது வல்லமை காணப்படுகிறது. நீர் கிரியை செய்யும்போது அசுத்தங்கள் ஓடி போகிறது, பாதாளத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது. சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ಲಾರ್ಡ್. ಎಲ್ಲರೂ ஒரு மனதோடு ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಏಕೋಭಿವಿಸಿ ತಂದೆ ಸ್ವಾಮಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳಿಬಿಡೋಣ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Thank you so much. ஆண்டவர் மறுபடியும் நம்ம மத்தியிலே, ஆண்டவர் மறுபடியும் உங்களை எல்லாம் பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். This is our family, this is my family. No matter which part of the world God takes us, but one thing I know, this is the family that the Lord has brought us together. Amen, 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 amen. கர்த்தர் வல்லமையாய் சபையை நடத்தி கொண்டு வருகிறார். உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஆஃப்டர் கோயிங் டு மெனி பிளேசஸ், திஸ் இஸ் மை ஜஸ்ட் பிகாஸ் வி பாஸ்டர் ஹியர் ஐ டோன்ட் ஸ்பீக் தட். அப்படிப்பட்ட ஒரு எப்பவுமே இல்லை. எங்களை தோஸ் ஹூ நோஸ் க்ளோஸ்லி நோ அபவுட் அஸ். அப்போது நான் நிறைய இடத்துல பார்த்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை நான் சபையில் பார்க்கிற ஒரு காரியம், பிசாசு பயங்கரமான தந்திரங்களை கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்கிறதான வல்லமையை தேவன் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. There are many times பிசாசு உடைத்து விட நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் உருவாக்கி, இன்னும் பலப்படுத்தி, இன்னும் திடப்படுத்தி, இன்னும் ஸ்திரப்படுத்தி தம்முடைய இரத்தத்தினாலே மறுபடியும் வல்லமையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். It's not about the size, it's about the power of the Holy Spirit that is there in this place. உண்மையாகவே சொல்கிறேன், பல அனுபவங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், பல காரியங்களை பார்த்த பிறகு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு இடமாக தேவன் இந்த இடத்தை வைத்திருப்பதற்காக அவருக்கே மகிமை உண்டாவதாக, அவருக்கே மகிமை உண்டாவதாக. எத்தனை ஜெபங்களும் இங்கே கேட்டிருக்கிறார். விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை இங்கு இல்லாமல் போயிருக்கலாம். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை வராமல் போயிருக்கலாம். That does not stop God from God doing what he is doing here. கர்த்தர் செய்கிறதை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அதனால I encourage you, கர்த்தர் நம்மளை வைத்த இடத்துல நாம் வளர பழகி கொண்டால், நம்மளை கர்த்தர் நட்ட இடத்துல நாம் கனி கொடுக்க பழகಿ கொண்டால் ಮಿಗುಂದ ಕನಿಗಳು ಉಂಟಾಗಿರಬೇಕು. ಎಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವೋ ಅಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು, ಫಲವನ್ನು ಕೊಡುವರಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ಸೊ ಇಟ್ಸ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. I have met lot of people this time. நிறைய பேர்களை சந்திக்க கர்த்தர் கிருபை தந்தார்.
நிறைய காரியங்களை தேவன் இந்த முறை செய்தார். ஒரு முறையும் கொண்டு போகும்போது ஏதோ ஒரு வேலைக்காக என்று போனாலும் கூட அவருடைய வேலையாய் கர்த்தர் தீர்மானங்களோடு நடத்தி கொண்டு வருகிறார். நிறைய வாழ்க்கைகளை கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். இட்ஸ் நாட் அபவுட் டாலர்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் காலர்ஸ், இட்ஸ் ஒன்லி அபவுட் ஹிம். ஐ எம் டெல்லிங் யூ, கர்த்தர் எங்களுக்கு, நீங்கள் நினைக்கலாம் பல இடங்களில். எனக்கு ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர்மா நீங்கள் வந்து அடிக்கடி அமெரிக்காவுக்கு போகிறீங்களாமே. ஆமாம், ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஒரு கான்டாக்ட் கொடுங்க, ஆனாலும் உங்கள் சபை அப்படியே இன்னும் அப்படியே. நான் சொன்னேன், வாட் யூ மீன், என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வேலையாக இருக்கிறோம், பணத்தின் வேலையாக இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் ஒன்லி அபவுட் காட். அவர் சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹி செட். ஒரே ஒரு கான்டாக்ட், ஒரு முறை நான் போயிட்டு வந்தா உங்களுக்கு தெரியல கான்டாக்ட் பண்ண. நான் சொன்னேன், என்ன கான்டாக்ட் பண்ணணும், எதை கான்டாக்ட் பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும்? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். பிகாஸ் மெனி அ டைம்ஸ் வி ஹவ் நாட் ஷேர்ட். கர்த்தர் எங்களை அழைக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லி அழைத்தார். எங்கேயும் போய் எங்களுக்கு இல்லை என்று கேட்கக்கூடாது, நீங்கள் சொல்லவும் கூடாது. எங்கள் சபை கட்டணும் அப்படின்ற வார்த்தை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஊழியத்தில் வருகிற ஒரே ஒரு ரூபா கூட உங்கள் பர்சனல் செலவுக்கு நீங்கள் செலவு செய்து கொள்ளக்கூடாது. அப்படி ஊழியம் செய்வாயா மகளே மகனே என்று எங்களை அழைத்த பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உண்மையாகவே எங்கள் வாழ்நாள், எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் எந்த நேரத்திலும் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் சொன்னால் ஒருவேளை இறக்கப்படுவார்கள், ஒரு 100, 200, 300 டாலர் கொடுப்பார்கள். அந்த டாலரை வைத்து நான் என்ன டாலர் செய்வது? But never there is permission to talk about any needs of the church to anybody outside. சபையிலே உங்களுக்கு மத்தியிலே பேச மாத்திரம்தான் எங்களுக்கு அனுமதி. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். This is the truth and the fact. I am standing on the pulpit and talking to you. நினைத்தால் செய்யலாம். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தது, அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு அழைத்திருந்தார்கள். போயிருந்து எல்லாம் முடித்து விட்டு வருகிற போது ஆண்டவர் சொன்னார், ஒருத்தரை பார்த்து இங்கே ஸ்டாப் பண்ண, இவரோட பேசு. நான் சொன்னேன், ஆண்டவரே இவர் யாருன்னே எனக்கு தெரியல, எப்படி ஸ்டாப் பண்ணி என்ன பேசுறது? அதுலேயும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களையே நமக்கு சில நேரங்களில் பிடிக்க முடியாது. அமெரிக்காவுக்கு போயிட்டால் நம்ம ஆளுங்களே வேறு மாதிரி ஆகிடுறாங்கங்க. ஐயோ, நம்ம ஆளுங்க கொடுமை தாங்கலை. வெள்ளைக்காரன் கூட கொஞ்சம் நல்லா இருப்பான். ஸோ ஆண்டவர் சொன்னார், பேசு. அப்புறம் அவரோடு பேசும்போது அவங்க காட் ரிவீல் சம்திங்ஸ். நான் சொன்னேன், உங்கள் மனைவி வந்திருக்கிறாங்களா? ஆமாம் பாஸ்டர்மா வந்திருக்கிறாங்க. அவருக்கு யாருன்னு தெரியல, யாரோ ஸ்டாப் பண்ணி இப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே. நான் அவர் ஒரு வேளை நினைத்திருக்கலாம். ஆண்டவர் பேசும்போது சொன்னார், உங்கள் அக்காவுக்கு இப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு காட்டலாம். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு, அவங்க ப்ரைவசியை நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் தெம். தட் இஸ் நாட் அவர் டியூட்டி. அதுவும் அகெயின் அதுலேயும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் சில விஷயங்கள்லாம் போடுறதில்ல. ஆண்டவர் கிளியராக சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவங்கள பார்த்தா நல்லா தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரிக்கு கேன்சர் வியாதினால ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர், ஷீ இஸ் காட் கேன்சர். ஹவு டு ஐ சே திஸ்? இது எப்படி சொல்கிறது? யோசித்து பாருங்கள். இது வரைக்கும் அவங்கள பார்க்கல, முதல் முறையாக பார்க்குறோம். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் நடத்துகிற விதத்தை நம்ம அறிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன், ஒரு சாட்சியாக சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது நான் பாட்டுக்கு கண்ணை கூட பார்க்க மாட்டேன், மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் டோல்ட் தெம், யூ பிலீவ் மீ, ஷி வாஸ் இன் கம்ப்ளீட் டியர்ஸ். அவங்களுக்கு என்ன சொல்கிறது, வாயே அவங்களால வரல. அவங்க அந்த கூட்டத்துக்கே அவங்க வேறு இடத்துல இருந்து, பென்சில்வேனியாவிலேருந்து, இங்கேருந்தோ ஷீ இஸ் கம் டு ஹூஸ்டன் டெக்ஸஸ், எங்கேருந்தோ அவங்க வந்து மிஷிகனுக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க. அவங்க அக்காவுக்கு அது ப்ராப்ளம், ஷீ இஸ் காட் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் அவங்க உடஞ்சி போயிருக்கிறாங்க. when I said that, she told, today நீங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும். நான் சொன்னீங்களே, கர்த்தர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், வெளிப்படுத்தினது அவர் பர்மிஷன் இருந்தால் தான் வர முடியும். நீங்கள் அப்படி நான் சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்னு ஓடாதீங்க.
கர்த்தர் நம்மளை நடத்துகிற வரைக்கும் ஓடாதீங்க. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஊழியத்தில் இருக்கட்டும், எதுலையாக இருக்கட்டும், பல வருஷங்கள் காத்திருந்து தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். நாம் ஓடும்போது சோர்ந்து போயிடுவோம். we will get exhausted. பிசாசு ஒட்டிக்கி போட்டுடுவான். கர்த்தர் நம்மளை உயர்த்தி நடத்தி அபிஷேகித்து நடத்தும் போது நம்ம உயர்த்தப்பட்டுவோம். போட்டு நடக்கும்போது அப்போ வரும் பாருங்க கர்த்தருடைய வெளிப்பாடுகள். அப்போ வரும் வெளிப்பாடுகள். அவங்க போய் ஜெபித்தோம். கர்த்தர் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த டெஸ்ட்டு தான் மேஜர் டெஸ்ட்டு. இதில் இஃப் அந்த கரெக்டாக இல்லைன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாங்க. போய் ஜெபித்து விட்டு வந்தோம். அவங்க ரிசல்ட்டு நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டில் அவங்க போய் டெஸ்ட் பண்ணும்போது, நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள், டுடே ஷி இஸ் கேன்சர் ஃப்ரீ. அவங்க பேர் மாத்திரம் சொல்கிறேன், அவங்க பேர் மஞ்சு. அவங்க பேர் மாத்திரம் சொல்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு யாருன்னு தெரிய தேவையில்லை. ஆண்டவர் நடத்துகிற விதம் பாருங்கள். நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபேஸ்புக்கில் போடலாம், போடலாமா போடக்கூடாது? போடலாம், எல்லா இடத்துலையும் போடலாம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுமதி கொடுத்ததே இல்லை. நாங்களும் சொல்ல, ஆண்டவரே வேணாம், ஆண்டவரே நீங்கள் உயரணும், நாங்கள் தாழணும். நீங்கள் உயரணும், நாட் ஒன் வேர்ட். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் அங்கே என்ன பண்ணல, அனுமதி கொடுக்கல. அதோட வரும்போது கூட ஐ நெவர் டோல்ட் them that I am coming. தட்ஸ் ஆல். அந்த கனெக்ஷன் அவ்வளோ வரைக்கும் தான் கர்த்தர் வைக்கிறார். ஏன்னா அதுக்கு மேலே வந்தால் கொஞ்சம் என்ன ஆகிடும், நம்மளுடைய பர்சனலாக போகும். நமக்கு என்ன ஆகிடும், நம்ம மூலியமாக ஆண்டவர் செய்தாரே என்றதான கொஞ்சம் என்ன வந்துடும், காலரு கொஞ்சம் அப்பாயிடும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால எந்த காரியம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேனே ஒழிந்து வேறு யார்கிட்டையும் இதை சொல்வதும் கூட இல்லை. ஏன்னா மகிமை ஒரு வார்த்தை அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அழைப்பில், நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும், நாங்கள் சொல்லி பாருங்கள். இட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் தட் யூ கேன் சே டு. நீங்கள் பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. வெரி வெரி கேர்ஃபுல் about things. Don't allow anybody to praise you. I always say this. Flatter you. வேண்டாம், நமக்கு அந்த ஸ்தானம் வேணாம். அந்த ஸ்தானத்தில் அவரையே உட்கார வைப்போம். சிங்காசனம் அவருக்கு மட்டும்தான். எத்தனை பேர் சொல்றீங்க, சிங்காசனம் உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே, சிங்காசனம் உமக்கு மட்டும்தான். அவர் வெளிப்படுத்தலைன்னா நமக்கு எப்படிங்க தெரியும்? அவர் சொல்லலைன்னா நமக்கு என்ன புரியும்? அவர் சொன்னதினால அப்படி பல காரியங்கள் கர்த்தர் செய்தார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை இந்த முறை செய்தார். அவருக்கே மகிமை உண்டாகும். அவருக்கு பெருகணும், நான் சிறுகணும். ஆமேன், ஆமேன். நாட் ஒன்ஸ், ஒரு வாட்டி கூட. அவங்கெல்லாம் மாரி பெரிய பெரிய ஊழியம் போல் இருக்குது நிறைய. நீங்கள் எப்படின்னா, ஆமாம் உண்மையாக பெரிய ஊழியம் தான், பெரியவருக்கு செய்கிறோம், பெரிய ஊழியம் தான். சொல்லுங்களேன், பெரிய இடத்தை வைத்து இல்லைங்க, பெரியவரை வைத்து இருக்கிறது ஊழியங்கள். ஹல்லேலூயா. பெரியவர் 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 சொல்லிடுங்க, வாயார மனதார இன்னைக்கு சொல்லுங்க, பெரியவர். நான் பெரியவரை சேவிக்கிறேன், நான் பெரியவருக்கு ஊழியம் செய்கிறேன், என்னை நேசிக்கிறவர் பெரியவர். இது பெரிய ஊழியம், இது பெரிய ஊழியம். This is big, too big that you cannot imagine. Then I wrote to ஒரு பெரிய டெக்ஸ்ட் எழுதினேன் அந்த சகோதரனுக்கு. நான் சொன்னேன், மனுஷனை பார்த்து ஊழியம் செய்யாத தம்பி, மனுஷனை பார்த்து செய்யாத. கர்த்தர் உன்னை நடத்தியிருப்பார் என்று சொன்னால் அவருக்காக ஊழியம் செய். அமெரிக்காவை நம்பி செய்யாத, ஆட்களை நம்பி செய்யாத, ஆண்டவரை நம்பி ஊழியம் செய். கர்த்தர் கடைசி வரைக்கும் உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று அவருடைய சத்தத்துக்கு நீ கேட்கணும்னு சொன்னா உண்மையா இருந்துடு, உண்மையா இருந்துடு, உண்மையா இருந்துடு. அவர் சொன்னாரு, அம்மா நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, உண்மையாகவே நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும். ஐ வாண்ட் த லார்ட் டு ஃபர்கிவ் மீ. எனக்கு இத்தனை நாட்கள் அது புரியல. ஊழியத்துக்கு தானே கேட்குறோன்னு நினச்சேன், ஊழியத்தை பற்றி தானே சொல்கிறோன்னு நினச்சேன். ஊழியத்தை பற்றி சொல்கிறதுல உன்னை பற்றியும் சொல்லிவிட சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துடு. கர்த்தர் உனக்கு நிச்சயமாகவே அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் சொல்கிறேன், அழைத்தவர் உண்மை உள்ளார். பல காரியங்களை சந்தித்திருந்த பொழுதும் ஒரு காரியத்தை நான் யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் அழைத்தவங்க, நீங்கள் உண்மை உள்ளவர். அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்லிங்க, அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவர். யோசித்து பாருங்க, மனுஷனுடைய சகாயத்திலேயா நம்ம இங்கே நிற்கிறோம்? இங்கே இருக்கிற ஒரு பிள்ளை சொல்லிங்க, மனுஷனுடைய சகாயத்திலேயா? ஆண்டவருடைய பலத்தினாலா? ஆண்டோடைய பலத்தினால நம்ம இங்கே நிற்கிறோங்க. ஆண்டோடைய பலத்தினால நிற்கிறோம்.
சில பேர் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா கர்த்தர் அவங்க கிட்ட இடைப்பட்டதுனால செய்கிறாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய பாட்டு அவ்வளோதான், என்னுடைய பாட்டு அவ்வளோதான். அவங்க கூட அவங்க அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி, ஐயோ என்னம்மா நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கணுமே, ஐ வாண்ட் டு ஹானர் யூ. ஐ செட் ஹானர் காட், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஹானர். ஐ எம் த மோஸ்ட் லீஸ்ட் பர்சன், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஹானர். அவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி பார்க்கவே இல்லைங்க. உண்மையாகவே சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. இந்த மூமெண்ட் தே நோ, இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன காரியம் நடந்தால் கூட அதை அப்படி சொல்கிறவங்கள தான் நான் பார்த்துருக்குறேன். நான் ஐ ஹவ் நெவர் சீன் அகெயின். நான் நமக்கு சொல்கிறது, கர்த்தர் உயர்த்துவாருன்னு நம்பி இருக்கிறவங்க இன்னைக்கு ஆமேன்னு சொல்கிறேன். கர்த்தர் நம்மளை உயர்த்து வர மாட்டாருங்க. கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறாரா இல்லையாங்க? கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறாரா? கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். The Lord is mindful of me. The Lord is mindful of me. Amen, 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 amen. Thank you, Holy Spirit. Thank you. எடுத்துக்கொள்ளலாம். I'm not going to take much of our time. But today, ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், உன்னுடைய கனெக்ஷன் அவருக்குள்ளே ஸ்திரமாக இருக்கட்டும். Some people don't understand that அவருக்குள்ளே கனெக்ஷன் இருந்தால் தான் மற்ற கனெக்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகும். மற்ற கனெக்ஷன்லாம் ஒர்க் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, என்னுடைய கனெக்ஷன் உமக்குள்ளே எந்த கொண்டும் கட் ஆகாதபடிக்கு ஆண்டவரே, மனுஷனுடைய காரியங்களுக்கு ஆண்டவரை நான் இடம் கொடுக்காதபடிக்கு என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லிடுங்க இன்னைக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். திருப்பிக் கொள்ளலாம். The book of Genesis 9வது அதிகாரம் 1லேருந்து சில வசங்களை வாசிங்க. அப்படியாக நம்ம தேர்ந்து வாசிப்போம். அதற்கு பிறகு 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கும் நாம் திரும்பி போக போகிறோம். ஸோ இதை ದೇವರು ನೋಹನನ್ನು ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ கவனன்ட். என்னோட எல்லாரும் சொல்லுங்க கவனன்ட். என்னோட எல்லாரும் சொல்லுங்க கவனன்ட். அப்படின்னா உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறதே ஒரு உடன்படிக்கைங்க. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? உடன்படிக்கை. தேவர் ಮಾತನಾಡಿದ್ರೆ ಅದು உடன்படிக்கை. ಆಮೇಲೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಮಾತಾಡಿದರೆ ಅದು ಏನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿ ಅಪ್ಪ ಏನಾದರೂ ಒಂದು ಬಡಬಡಿಕೆ. ಅಪ್ಪ இல்லை நீ இல்லே ಕೂತ್ಕೊಮ್ಮ, இல்லே ಕೂತ್ಕೋ. கர்த்தர் நம்மளோடு செய்கிறது என்ன? இங்கே நோவாவோடு ஆண்டவர், நான் பைபிள் ஸ்டடியில் பல காரியங்கள் நோவாவை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐ டாட் யூ அபவுட் நோவா. யாருன்னா நோவான்னு நினச்சா, ஓஹோ இப்போ நோவா, அங்கே ஒரு நோவா இருக்கிறாரு, நிறைய நோவா இருக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நோவா வருது. Noah was not very old when he started to build the ark. ஓகே, இது எதுக்கு முன்னாடி? பிஃபோர் த ஃப்ளட்ஸ். எதுக்கு முன்னாடி? பிஃபோர் த ஃப்ளட்ஸ் ஆர் ஆஃப்டர் த ஃப்ளட்ஸ்? Noah, when he started to build the ark, it was before the floods. Before the floods, after that only floods came, obviously. அப்போ Noah was not an old Noah தாத்தான்னு எல்லாரும் சொன்னீங்கன்னா இனிமேல் சொல்லாதீங்க. He was very very, ஏன்னா அதுக்கு இந்த ஃப்ளட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? The world was very very ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது. Everything was nice, everything was fresh, everything was very very nice. அப்போ அவர்களும் 600 வயசானாலும் எப்படி இருக்கும்? ஒரு ரிங்கிள் இருக்காது, ஒரு சுருக்கம் இருக்காது. ஏன்னா அப்படி இருந்தது. இப்போ ஓசோன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி என்ன இல்லை, அந்த ஓசோன் படலம் எவ்ரிதிங் வாஸ் இன்டாக்ட். ஆஃப்டர் த ஃப்ளட்ஸ், ஈவன் நவ் இன்னும் இருக்குது. ஒரு இடத்துல அந்த நோவாவின் இந்த வெள்ளம் வந்த ஒரு இடம் இருக்குது, அப்படியே கிராண்ட் ராபிட்ஸ். கேனன் எங்கேயோ இருக்குது, ஐ டோன்ட் நோ வேர், பட் ஐ திங்க் நார்த் அமெரிக்காவில் எங்கேயோ இருக்குது, இன்னும் இருக்குது. அந்த they are not able to find out ஏன் இந்த இவ்வளோ அந்த தண்ணி போன மார்க் இருக்குது, இன்னும் தண்ணி அப்படியே போன மார்க் இருக்குது. ஸோ the scientists or the geologists have come to a conclusion that this is some water that has once என்ன இருக்குது, எல்லாமே தண்ணி இதெல்லாம் தண்ணி தான் இப்படி கோரி எடுத்துருக்கு, இல்லைன்னா இவ்வளோ டெப்த்து வரவே முடியாது. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரம் இருக்குது. அதனால சில ஒரு இடத்துல நோவா பலவீனப்பட்டு திராட்சை ரசம் குடித்து வெறித்து இல்லை,
அவன் வந்து அந்த திராட்சை ரசம் வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் வெள்ளத்துக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாது. ஆஃப்டர் த ஃப்ளட் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த ஓசோன் லேயரில் பெரிய ஒரு அந்த வெப்பம் ஃபஸ்ட் டைமாக என்ன வருது, அந்த ஹீட் வந்து படுது. ஹீட் வந்து பட்ட போது என்ன ஆயிடுச்சு, இட் பிகேம் ஃபர்மெண்டட். அவனுக்கு தெரியாது. ஸோ நீதிமானாக தான் இருந்தான். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிவிடக்கூடாது, நமக்காக வசனத்தை ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. அதை விட டேஞ்சர் ஒன்றுமே கிடையாது. நமக்கு எப்படி வேணுமோ, நிறைய பிரசங்கங்கள் நான் கேட்குறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வசனத்தில் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி என்ன பண்ணுவாங்க, வசனத்தை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நீயும் நான் அப்படி செய்யக்கூடாது. சரி, இங்கே நம்ம பார்க்கிறோம் நோவாக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆஃப்டர் த ஃப்ளட்ஸ். என்னோட எல்லாரும் சொல்லுங்க, ஆஃப்டர் த ஃப்ளட்ஸ். சில காரியங்கள் நடந்த பிறகு, சில காரியங்கள் முடிந்த பிறகு, எல்லாம் போய் ஒரு புதிய ஆரம்பம் வரும்போது ஆண்டவர் வெளிப்பட்டு பேசுகிறதான வார்த்தையில வல்லமை இருக்கிறது. After we went through some things, after we have escaped some things, after something has happened, அதுக்கப்புறம் வருகிறது ஒரு கவனன்ட். இனி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் நான் இந்த காலை வேளையில, சில காரியங்கள் நடந்தது, சில காரியங்கள் பலவீனமான காரியங்களை நீ தாண்டி வந்துட்ட. தாண்டி வந்த பிறகு என்ன நடக்கும், என்ன வருகிறது வார்த்தை என்று ஒரு கொஸ்டின் மார்க் உனக்கு காணப்படுகிறது. And that is when the Lord showed up. அப்பொழுதுதான் ஆண்டவர் நோவா கூட சொன்னாரு, நீ ஃப்ளட்டில் என் கூட இருந்த, இப்போ கவனன்ட்லையும் என் கூட இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதை தாண்ட வைத்த நான், இதையும் நான் உன்னை தாண்ட வைப்பேன். அதை தாண்டுவதற்கு என்னிடத்திலிருந்து உடன்படிக்கையை நீ பெற்றுக்கோ. நான் சொல்கிறேன், நம்ம சில காரியங்களை தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கி ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு காரியம் செய்யுங்க, என் ஆவி ஆத்மா சரீரம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் பலவீன நேரங்களில் நான் சொல்லி பலனை பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னால் முடியாது, உம்மால் முடியும். அண்ட் இட்ஸ் நாட் பாசிபிள் பை மீ. என்னால் முடியாது ஆண்டவரே. என்னால் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா சில நேரங்கள் இருக்க முடியாது, நல்ல மனைவியாக என்னால் இருக்க முடியறதில்லை, நல்ல தாயாக இருக்க முடியறதில்லை. சில பேருக்கு யாருக்கும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வரும்போது நினைத்தேன், ஐ எம் நாட் அ குட் ஒய்ஃப், ஐ எம் நாட் அ குட் ஹஸ்பண்ட், ஐ எம் நாட் அ குட் மதர், சம்டைம்ஸ் ஐ எம் மிஸ்ஸிங் அவுட். சில விஷயங்களை நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், சில காரியங்களை என்னால் இருக்க வேண்டிய விதமாக நான் இருக்கல, நான் இந்த காரியங்களெல்லாம் செய்யாமல் போயிட்டேன், இந்த காரியங்களெல்லாம் நான் விட்டுட்டேன், இந்த காரியங்களை செய்ய என்னால் முடியல, நான் அந்த நாட்களில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னு சொல்லி இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், உன் பிள்ளை எங்கே இருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பு இருக்கும், ஏனென்றால் நீ இப்போ கவனத்துக்குள்ளே வந்துட்ட. சொல்லிடுங்க இயேசுவின் நாமத்தினால. இது குறையாய் பிசாசு உன்னிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, ஐ ஹேவ் எ கவனன்ட் வித் யூ, ஐ ஹேவ் எ கவனன்ட் வித் யூ, ஐ ஹேவ் எ சொல்லி பெற்றுக்கோ. சில நேரங்களில் பலவீனமான நேரங்கள் வரும் பொழுது, சம்டைம்ஸ் யூனோ ஃப்ளட்டு வரும்பொழுது, என் கூட இருந்தியே, ஃப்ளட்டை நம்பின உனக்கு கவனன்ட் இல்லாமல் போயிடுமா? அவ்வளோ பெரிய காரியத்தில் என்னோட நிற்க முடிந்ததே உன்னால். Sometimes yes, I don't know, you know me. When I speak from here, it is the Holy Spirit God who has taken over me. அதை மாத்திரம் நீங்கள் நினைத்து ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க. பெண்கள் ஆண்கள் என்றெல்லாம் வித்தியாசம் அப்பா கிட்ட கிடையாது. ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார், அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்த பட்சத்தில். அதனால் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் பெற்றுக்கோங்க. இன்னைக்கு என்ன ஆனது, சம்டைம்ஸ் இந்த காரியம், ஐ ஹவ் நாட் பீன், என்னால் முடியல அப்பா, நான் அப்படி இருக்க முடியல, நான் ட்ரை பண்ணேன், எத்தனையோ காரியங்கள் ட்ரை பண்ணேன், எத்தனையோ காரியங்கள் செய்ய நினைத்தேன், எத்தனையோ காரியங்கள் நான் நினைச்சேன் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக, ஆனால் நான் இதை செய்ய தவறிட்டேன் ஆண்டவரே, இதை செய்ய என்னால் முடியல ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் கொஞ்சம் என்ன ஆயிட்டேன், வேற காரியத்தில் நான் கொஞ்சம் என்ன ஆயிட்டேன், போயிட்டேன் ஆண்டவரே, இப்பொழுது நான் என்ன செய்வேன், எப்படி என்னால் மறுபடியும் வர முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நோவா உன் குடும்பத்தோடு எனக்கு ஒரு கவனன்ட் இருக்குப்பா. ஹல்லேலூயா. நான் எல்லாம் அழிந்து போனாலும் உன் குடும்பத்தின் மேலே என் கையை வைத்திருந்தேன். எதுக்கு தெரியுமா? வந்த புயல் வரும் பொழுது நான் சொன்ன காரியத்தை நீ அப்படியே வாங்கி கொண்ட. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னால் நான் அப்படியே வாங்கி கொள்வேன். எத்தனை பேர் அப்படியே வாங்கிக்கோ. It's so important and it's so beautiful to just receive how he says and what he says. Sometimes நமக்கு அங்கே தான் ஒரு
காரியம் வரும். ஐயோ ஆண்டவரே, நான் இப்படி நினைச்சனே, இது இப்படி இருக்கு. நான் சொல்றேன், அவர் சொல்றத அப்படியே வாங்கிக்கோ, அவர் சொல்றத அப்படியே வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. ரேச்சல் ஆண்டவர் அவளுக்கு கடைசியில் அந்த ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவனுக்கு பல காரியங்கள் வந்தது. ஆனால் ஒரு கட்டம் வரும்போது he was in the prison. ஆனால் அங்கேயும் அவனோடு கூட இருந்தது ஆண்டவர் மாத்திரம்தான். தாய் போகாத இடத்துல கர்த்தர் போக முடியும். ஐ டு நாட் நோ சம் ஆஃப் அஸ் யாராக என்ஸ்லேவ் ஆயிருக்கிறாங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் போக முடியாத இடத்துல என் கர்த்தர் என் பிள்ளைக்காக வழக்காடுவார். ஏனென்றால் என்னோடு அவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். என்னோடு ஒரு உடன்படிக்கை, என்னோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக என் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது? பாதுகாப்பு இருக்கிறது தேவ பிள்ளையே. அதனால தான் நம்ம உடன்படிக்கையில் இருக்கிறோம். இரத்தத்தினாலான உடன்படிக்கை. இது சாதாரணமான உடன்படிக்கை இல்லை. நமக்கு நம்பிக்கை எதனால் வருதுன்னா இந்த உடன்படிக்கையினால தான் வருகிறது. இந்த ஒரு புது சந்ததி, எவ்ரிதிங் இஸ் கான். ஜஸ்ட் இமேஜின் அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நோவா அண்ட் த ஃபேமிலி. அமெரிக்காலலாம் பக்கத்து வீட்டை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். பாப்பா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆகாதுங்க. இந்த பீப்புள் பர்சனுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். நான் இப்படி சொல்லி அவன் எங்கள் நேத்தன் சொல்கிறான், இந்த அமெரிக்காவே ரொம்ப போரு, நான் இந்தியாவுக்கு போயிடுறேன். டெய்லி சொல்கிறான், நான் இந்தியாவுக்கு போயிடுறேன், வா வந்தால் தான் உனக்கு இங்கே தெரியும், இந்தியாவுக்கு போயிடுறேன் நான் சொல்லுவான். அப்படியே எல்லாம் தூரமாக இருக்கும் வீடெல்லாம். அந்த நெய்பரை இன்னும் வரைக்கும் பார்க்கல. 6 months, பிலீவ் மீ, 6 monthஸில் ஒரே ஒரு வாட்டி எப்படியோ வராங்க, அந்த லான் மூவ் பண்ணுறாங்க, போயிடுறாங்க. ஐ ஹவ் நெவர் சீன் த நெய்பர்ஸ் தேர். அப்போது இந்த நோவை யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லைங்க. எஸ் நோபடி. நோவா, மனைவி, அவங்க 3 மகன்கள், அவங்க தேர் வைஃப்ஸ். ஒன்லி இந்த என்டையர் வேர்ல்டில் எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது? எல்லாமே பிணங்களும் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. தேர் வாஸ் நோபடி, ஒன்லி தெம். எவ்வளோ லோன்லினஸ் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு டிப்ரெஷன். நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சம்டைம்ஸ், ஐயோ ஐம் ஜஸ்ட், நான் ஆண்டுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு அப்படியே. ஆமாம், ஆண்டுக்கு எஸ் எவ்ரிதிங் வாஸ் ரைட். எவ்ரிபடி வேர் கான். டோன்ட் யூ திங்க் யூ வுட் ஹவ் ஹேட் சம் ரிலேட்டிவ்ஸ் தேர்? டோன்ட் யூ திங்க் எவ்ரிதிங், நத்திங் வாஸ் தேர்? ஒரு டிப்ரெஷன் வந்திருக்குமா வராதாங்க நோவாக்கு? நம்ம இப்படி படிக்கும்போது கவனன்ட்டை தான் பார்க்குறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த கவனன்ட்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற சில காரியங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை. ஒரு யோசிச்சு பாருங்கள், திரும்பி பார்த்தா யாரும் இல்லை, எதிரில் யாரும் இல்லை, பக்கத்தில் யாரும் இல்லை, நோபடி, எதுவும் சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, பேசுறதுக்கு யாரும் இல்லை. சில நேரங்கள் ஆண்டவர் அப்படி என்ன பண்ணுவார்? அப்படி உருவாக்குவார். சில பேர் இங்கே உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நான் என் கணவர் இடத்துல சொல்ல முடியல, பரவாயில்ல சொல்லிடு, இன்னைக்கு பரவாயில்ல, உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு, பரவாயில்ல. ஏன்னா கவனன்ட்டுக்குள்ளே வர்றமா, அவருக்கும் சேர்த்து நீ கவனன்ட் வாங்குறதுனால சில நேரங்களில் நீ யாருக்கிட்டையும் யாரும் ஏதையும் சொல்ல முடியாது. யாரும் இல்லை. நோவா ஒரு வேலை இருந்தால் கூட ஓடி போய் சொல்லியிருப்பான். ஓடி போய் என்ன பண்ணியிருப்பாங்க? ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓடி போய் சில காரியங்களை என்ன பண்ணியிருக்கலாம்? ஷேர் பண்ணுறதுக்காச்சும் ஒருத்தர் வேணுமா வேணாமாங்க? ஷேர் பண்ணுறதுக்காச்சும் ஒருத்தர் வேணுமா வேணாமா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன், சில நேரங்களில் ஷேர் பண்ணிக்க கூட யாரும் இல்லாத ஒரு நிலைமை வரும்போது தான் ஆண்டவர் இடத்துல முழுமையாய் ஷேர் பண்ணிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சம்டைம்ஸ் God leaves us high and dry. இவங்க எங்கே இருக்கிறாங்க இப்போ? ஹை அண்ட் ட்ரை. யாரும் இல்லை, ஷேர் பண்ணிக்க யாரும் இல்லை, சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, பக்கத்தில் யாரும் இல்லை, எதிரில் யாரும் இல்லை, முன்னாடி பின்னாடி எல்லாம் இருந்தாங்க. ஒரு நாட்டில் எல்லாரும் இருந்தாங்க. Everybody was around. Everybody was there. எல்லாரும் என்ன, நம்ம ஒன்று சொன்னால் போதும் ஓடி வர்றதுக்கு 4 பேர் இருந்திருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோமான்னு கேட்கறதுக்கு 4 பேர் இருந்திருப்பாங்க. நம்ம சொல்லிக்கொள்ள ஒரு சில உறவுகள் இருந்திருக்கும். மேபி திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நோவோட வாழ்க்கையில் ஒரு சர்க்கிள், ஒரு கவனன்ட் முன்னாடி வர்றது ஒரு சர்க்கிள். சொல்லுங்க, ஒரு சர்க்கிள். somebody here, one circle. அந்த சர்க்கிளில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த சர்க்கிளில் இந்த ஃப்ளட்டோல உன் கூட இருந்தவங்க தான் இருப்பாங்க. அந்த ஃப்ளட்டில் இந்த ஆர்க்கில் இருந்தவங்க தான் இருப்பாங்க. அதுதான் அந்த சர்க்கிள். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சர்க்கிளில் மாத்திரம் நான் சரியா இருக்க, சர்க்கிளில் நான் சறுக்க கூடாது ஆண்டவரே.
அது சின்ன சர்க்கிள் தான். இவ்வளோ பெரிய உலகத்தில் சின்ன சர்க்கிள் எப்படி சுருக்கிட்டார் பார்த்தீங்களா? How it has shrunk. You think it is a small shrink ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு சர்க்கிள்? I'm not going to take long time, but I want to speak what the Holy Spirit God has impressed upon me this morning. சர்க்கிள் சின்னதாயிடுச்சு. சில பேருக்கு சர்க்கிள் என்ன ஆயிடுச்சு? சர்க்கிள் என்ன ஆயிடுச்சு? ஒரு நாளில் சர்க்கிள் ஆனவங்க. சர்க்கிள் எங்கே போனாலும் அந்த சர்க்கிள் தான் உன்னை சறுக்கி விட்டுடுச்சே. இனிமே கர்த்தர் அந்த சர்க்கிளை சின்னது பண்ணா கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் சில வாழ்க்கையில தொட வேண்டும் என்று விரும்பினால், கவனன்ட் பண்ண வேண்டும் என்று விரும்பினால், he will make the circle small. Lord, I thank you, Lord, if you have made my circle small. நோவோட வாழ்க்கையில சர்க்கிள் சின்னதாயிடுச்சுங்க. எல்லாரும் பெருசாகணும் தான் விரும்புவாங்க. நோவே அப்படிதான் விரும்பி இருப்பான். அதுக்கு தான் போய் ஓடி போய் எல்லாருக்கிட்டே சொன்னான், ஐயோ வந்துருங்க அறக்கு இருக்குது, வந்துருங்க, இந்த இதெல்லாம் ஃபுல்லாக நிரம்பிடலாம், வந்துருங்க. எல்லாருமே என்ன பண்ணிடலாம், வாங்கன்னு என்ன பண்ணியிருப்பான். ஏன்னா நோவாவை பொறுத்த வரைக்கும் he wanted everybody in the circle. ஆண்டவர் சொன்னார், everybody cannot be in your circle. Everybody cannot be in my circle. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க? Understand the truth this morning. Everybody cannot be in your circle. No. எல்லாருமே சர்க்கிள் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஆண்டவர் சில நேரங்கள் அந்த சர்க்கிளை சுருக்கும் போது, நன்றி தகப்பனே, எனக்கு தெரியாது இந்த சர்க்கிள் தான் நீங்க வைத்திருப்பீங்க என்றால் இதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இதுதான் எனக்கு நன்மை என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா கவனன்ட் வரப்போகுது. இந்த கவனன்ட் சும்மா அங்கே நிற்கலைங்க. இன்னைக்கு வரைக்கும், இங்கே வரைக்கும், இன்னைக்கு பேசுகிற என்னோட வரைக்கும் அந்த சர்க்கிள் வந்திருக்கு. அந்த உங்களுக்கு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தட் சர்க்கிள் வாஸ் ஸ்மால் ஒன்லி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். கவனன்ட்டுக்கு முன்னாடி கவனன்ட் யார் கூட பண்ணணுமோ, யார் கூட உடன்படிக்கை பண்ணணுமோ அவங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வட்டம் ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ವೃತ್ತ, ಒಂದು ವೃತ್ತ ಅಲ್ವಾ? ಹೌದು, ವೃತ್ತ. ಒನ್ ಸ್ಮಾಲರ್ ದ ಸರ್ಕಲ್, that is the time the Lord is making a covenant. God is making a covenant. That covenant எப்படி தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் அந்த கவனன்ட் பெருகி 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 அந்த கவனன்ட்டுக்கு அப்புறம் வரேன் நான். முதல்ல கவனன்ட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். கவனன்ட்டுக்கு அப்புறம் நான் வரேன். அந்த சர்க்கிள் தாங்க பெருகி பெருகி இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்க்கிள் பெருகி கொண்டே இருக்கிறது. அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. அந்த சர்க்கிளுக்குள்ள கிரைஸ்ட் வரும்படி, கிரைஸ்டோட கவனன்ட் வரும்படி, ஹalleluya, அதுவும் இதுவும் இந்த கிரைஸ்டோட கவனன்ட் வரும்படி தான் அன்றைக்கு நோவாவின் சர்க்கிளை கர்த்தர் சுருக்கினார். If Christ has to come, the circle has to. சில நேரங்களில் எல்லாரையும் சர்க்கிளில் சேர்த்துக்க முடியாதுங்க. நிறைய நேரங்களில் நமக்கு புரியுறது இல்லை. போய் என்ன பண்றோம், stop it. God is doing something with the circle today. God wants to do something beautiful today. இன்னைக்கு கர்த்தர் செய்கிற காரியம் நிறைய நேரங்களில் இந்த சர்க்கிளை புரியாததுனால தான், இது கர்த்தர் செய்கிறான்னு தெரியாததுனால தான் என்ன ஆயிடும் தெரியுமா? ஐயோ, அங்கே இங்கே ஓடுறது ஏன் தெரியுமா? அங்கே மனசு வருத்தமாய் டிப்ரெஷன் ஆகி டவுன் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது கர்த்தரால். இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வந்தது நல்லது கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். If the Lord is making your circle small, it's because of the covenant that he has to do with you. It's to do with my covenant. சொல்லுங்க, it is about the covenant. இது உடன்படிக்கைய சமாச்சாரம். எத்தனை பேர் சொல்லுங்க இது உடன்படிக்கைய? இது உடன்படி. This is about the covenant. He cannot make covenant with somebody who is not part of the circle. He cannot talk with somebody who is not part of the circle. He cannot be with somebody. Be careful today. கர்த்தரின் சர்க்கிள் சின்னதாயிடுச்சு. நீ யாரும் எப்பொழுதும் பேச மாட்டீங்க. இதுக்கப்புறம் பேசாமல் இருங்க. Today I have learned, Lord. எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த சில காரியங்களில் இதுவும் பிரதானமானது. This is something very beautiful that the Lord taught me. இல்லைன்னா போயிருப்போம் நாமளும் உலகத்தின் கேட்டின் வழியாய். அப்போ என்னாச்சு? அது படிங்க, அதுக்கு
படிங்க. நோவா அப்படியே செய்தான். எப்படி படிப்பீங்கம்மா? நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே, அப்படியே அப்படியே சேஞ்ச் இல்லாம, எந்த கலப்படம் இல்லாம, எந்த விஷயத்திலும் என்ன வந்துடாம, கலப்படம் இல்லாம, அன்அடல்டரேட்டட். எந்த கலப்படத்தையும் வேணாங்க. கர்த்தர் பேசும்போது அதுல கலக்க கூடாது, அதுல கலப்படம் வரக்கூடாது. இட் ஷுட் பி அன்அடல்டரேட்டட். அடல்டரேட் ஆகக்கூடாது. அப்படி என்றால் கலக்கக்கூடாது. வேற எந்த காரியங்களும். எனக்கு நோவா கிட்ட இந்த சர்க்கிள் சின்னதாகும்போது அவனால் சகிக்க முடியுது. ஏன் தெரியுமா? இது ஆண்டவர் சொன்னார்ப்பா, இது இப்படி தான் இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் சொன்னார்ப்பா இது இப்படி தான் இருக்கும்? சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார்ப்பா இது இப்படி தான் இருக்கும். ಇದು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಇದು ಹಿಂಗೆ ಇರುತ್ತೆ. ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಇವತ್ತು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಮಗೆ ನಡೀಲಿಲ್ಲ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಇವತ್ತು, ನೀವು அப்படியே பெற்றுக்கொண்டு போங்க. சில காரியங்கள் நாம் நினைச்சோம் இது வந்துட்டா அதோட இதை வச்சு இதோட அதை வச்சு அதெல்லாம் கொண்டு போய் அதை மாற்றி அதை கொண்டு போய் இங்கே கொடுத்து இதை கொண்டு போய் அங்கே வச்சு அதை கொண்டு போய் இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் சொன்னார், தொடச்சிட்டு ஸ்லேட்டை. ஐ டோன்ட் வாண்ட் அங்கே இங்கே எங்கெல்லாம் வேணாம், இங்கேருந்து வருது வாங்கிக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. ಇದು ಕವನೆಂಟ್ ಪೀಪಲ್ಗೆ. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ಅವ್ರದ್ದು ಏನು ಬೇಡ. ಈ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಇಲ್ಲಿಂದ ಏನು ಬೇಡ. ದೊಡ್ಡಪ್ಪ ಬೇಡ, ಚಿಕ್ಕಪ್ಪ ಬೇಡ, ಅತ್ತೆ ಬೇಡ, ಮಾವ ಬೇಡ, ಯಾರ್ದು ಬೇಡ. ಇಲ್ಲಿ ಇರೋದು ಮಾತ್ರ ಈ ಸರ್ಕಲ್ ಚಿಕ್ಕದು. ಈ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ನಾನೇ ಇರ್ಬೇಕು ನಿನಗೆ. ಈ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ಬರೋದು ನಾನು ಕೊಡೋದು ಮಾತ್ರ ನಿನಗೆ ಶಾಶ್ವತ. ನನ್ನಿಂದ ಬರೋದು ಮಾತ್ರ ನಿನಗೆ ಯಾವಾಗಲೂ ಎಂದೆಂದಿಗೂ ಬರುವಂತ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಬರುವಂತದ್ದು ನನ್ನಿಂದ ಬರ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ನೀನಿರೋದು ನನ್ನ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ, ನೀನಿರೋದು ನನ್ನ ಹತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಂದ ಎಲ್ಲಿಂದ ಬೇಡ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನಿಂದ ನನಗಾಗಲಿ. ಹೇಳ್ಬಿಡಿ ಇವತ್ತು, ನಿನ್ನಿಂದ 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 ಸ್ವಾಮಿ, ನನಗೆ ನಿನ್ನಿಂದ. ಇಟ್ಸ್ ಅಬೌಟ್ ಯು ಲಾರ್ಡ್. ಐ ವಾಂಟ್ ಇಟ್. ವಾಟ್ ಎವರ್ ಐ ನೀಡ್ ಈಸ್ ಫ್ರಮ್ ಯು, ಈಸ್ ಫ್ರಮ್ ಯು, ಈಸ್ ಫ್ರಮ್ ಯು. இட்ஸ் தேர் வித் யூ. அந்த விடுதலை உம்மால. சொல்லுங்க, அந்த விடுதலை உம்மால ஆண்டவரே. தொடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடுவீங்க ஆண்டவரே. நீங்க தொடைய மாத்திரம் ஆண்டவரே. ஆனா சர்க்கிள்ல இருக்க மாத்திரம் என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சர்க்கிள்ல இருக்க மாத்திரம் என்னை நான் ஆண்டவரை அர்ப்பணித்திருக்கிறேன். இந்த சர்க்கிள்ல இருப்பதினால எனக்கு எல்லாம் லாபமே என்று இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லிடு. இந்த சர்க்கிளை பிசாசு தொட முடியாது. யோபுக்கு போட்ட வேலியை இந்த சர்க்கிளுக்கு தான் போட்டிருக்கிறார். வெள்ளம் தொட முடியாது. ஹல்லேலூயா. The flood cannot come inside. சொல்லுங்க, the flood can be outside but the flood cannot be inside because the circle is about a covenant. There was flood everywhere. There was death everywhere. You must imagine. எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்க பார்த்தாலும் பயங்கரங்கள். ஆனா flood was outside, flood did not come inside. That is the beauty of God's house and God's people. Hallelujah. flood வரலாம், flood வரலாம், ஆனா உள்ள வரலங்க. அதுக்கு தான் கர்த்தருடைய கவனன்ட் இருக்குது. கவனன்ட்ல இருக்கிறவங்களுக்கு உள்ள வராது. ஆமா, வந்துட்டு தான் அப்படின்னா சொல்றீங்க. ஆனால் இது நடந்துச்சு. ஆனாலும் உன்னை இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு இல்ல, ஆனாலும் தப்பு வச்சுட்டாரு இல்ல, ஆனாலும் உன்னை ஜெயிக்க வச்சுட்டாரு இல்ல, ஆனாலும் உன்னை பேச வச்சுட்டாரு இல்ல, ஆனாலும் உன்னை நடக்க வச்சுட்டாரு இல்ல, ஆனாலும் நீ ஜெயிச்சுட்ட இல்ல. சொல்லுங்க, ஆனாலும் ஜெயிச்சிருக்கிறேன். சொல்லுங்க, ஆனாலும் ஜெயிச்சிருக்கிறேன். ஆனாலும் that is the point, that is the whole point. ಆದರೂ ಜಯಿಸಿದ್ದೇನೆ. ಆದರೂ I always like that. but இன்னைக்கு ஒன்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பி இன் த சர்க்கிள். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் சேயிங் ஐ வாண்ட் டு பி இன் த சர்க்கிள் லார்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பியாண்ட் திஸ். ஏன்னா இந்த சர்க்கிளில் தேர் இஸ் பவர். ஐ நோ ஃப்ளட் கேன் நாட் கம் இன்சைட். ஐ நோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. த பவர் ஆஃப் த எனிமி கேன் நாட் கம் இன்சைட். ஐ நோ. அப்போ கவனன்ட் வந்துச்சு பாருங்க. இப்போ தாங்க கவனன்ட்டுக்கு ருச்சி. நிறைய காரியங்கள் மேபி நெக்ஸ்ட் வீக் we can know. பட் இப்போ பாருங்க கவனன்ட். இப்போ படிங்க ஆண்டவர் சொன்ன காரியம். ஆசீர்வதிசி கவனன்ட். இவங்க என்டர் பண்றாங்க. சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் என்ன பண்றாங்க? ஸ்டெப் பண்றாங்க. தே ரிசீவ் த கவனன்ட். அந்த கவனன்ட் எப்படிப்பட்டது என்றால்
பிள்ளைகளின் 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 நீ சந்ததியை எண்ணிட்டே போ. சர்க்கிள் இனிமே பெருசாகும், நீ குறையாது. ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் சொல்றாரு, அந்த சர்க்கிள் எல்லாம் நீ விட்டதினால, அந்த சர்க்கிள் எல்லாம் சுருங்கும் போது நீ வேதனையோடு இருந்ததினால, அந்த சர்க்கிள் எல்லாம் போனாலும் ஆண்டவரே என்று நீ இருந்ததினால, இப்போ பாரு நான் காட்டுறேன், நான் கொடுக்குற சர்க்கிளை இப்போ பாரு நான் செய்கிறேன், உன் பிள்ளைகளை வைத்தே நான் செய்கிறேன். உங்களுக்கு புரியுதாங்க? இன்னைக்கு உன் பிள்ளைகளை வைத்து, உன் குடும்பத்தை வைத்து, உன் கணவரை வைத்து, உன் மனைவியை வைத்து, உனக்கு கர்த்தர் கொடுத்த சர்க்கிளை வைத்து கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். He can do it through you and your people and your family. It's not somebody. உனக்கு ஆண்டர் பண்ணும்போது அப்படி தான் கவர்னன் பண்ணுறாரு. உன் 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 சொல்லுங்க இன்னைக்கு, உனக்குள்ள நான் வைத்திருக்கிறேன், வித்து உனக்குள்ள வைத்திருக்கிறேன். ஆமென். ஆண்டர் பண்ணாரு. அதனால நான் சொல்றேன், யார் சொல்ற எல்லாரும் சொல்ற வார்த்தைக்கு செவி சாய்க்காதீங்க. கர்த்தர் நம்மளை நாட்டின இடத்துல கர்த்தர் நம்மளை பலன் கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் சர்க்கிளை வைத்திருக்கிறார். அந்த சர்க்கிளில் மறுபடியும் வந்துரு. இன்னைக்கு சொல்லிடு, ஆண்டவரே, again I come back Lord because I am receiving this covenant for my generation. ನನ್ನ ಸಂತತಿಯವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಇವತ್ತೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ? ಸಂತತಿಗೆ எனக்கு ஆண்டவர் பண்ணும்போது எப்படி அங்கே சொல்லும்போது ஒன்றும் சொல்லலை, அதெல்லாம் சொல்லலை. அழைக்கும் போது ஆண்டவர் எல்லாம் சொல்லணும்ட்டு நீ எதிர்பார்க்காதீங்க. He will not show the whole picture. He will not show the whole picture. He will show only glimpse of the picture. அதை நம்புறவங்க தான் விசுவாசி. அதை நம்புறவங்க தான் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க. அதை நம்புறவங்க தான் உண்மையாய் ஆண்டவரை ருசிக்கிறவங்க. Those are the ones. முழுசாக காமிச்சா யார் வேணால் வந்துடுவாங்க. நான் சொல்கிறேன், ரெட்சிப்பு நம்ம பெற்றுக்கொண்ட ரெட்சிப்பை ஆண்டவர் மாத்திரம் கொஞ்சம் பரலோகம் தெரிஞ்சு நமக்கு காமிச்சாருன்னு வச்சுக்கோங்க. நீ எல்லாம் விசுவாசம் ஓடுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உயிரை கொடுத்து ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா பக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. நினச்சிக்காதீங்க, ஐயோ நானும் தான் பக்தி. இல்லை, நம்ம போய் பார்க்கணும் அவங்களோட பக்தியெல்லாம். எப்படி தெரியுமா? 40 நாள் இருக்கிறாங்கன்னா அப்படியே உருக்கி இருக்கிறாங்க. அப்படியே ஒன்றும் துணி கூட போடாமல் அப்படியே என்ன பண்ணுறாங்க? அப்படியே உருள்றாங்கங்க. நம்மளை விட எத்தனையோ விதத்தில் நீதிமான்களாய் கடவுளை நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அது மாத்திரம் அவங்க காமிச்சிட்டா என்ன தெரியுமா ஆகிடுவாங்க? நான் இல்லை, நீ இல்லை, எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? ஓடி வந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நான் கண்டு விசுவாசிப்பனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கண்டு விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி. இட்ஸ் ஈஸி டு பிலீவ் when we see, but who is blessed? The one who is not seen and yet believes. That's about Noah. கவனத்தை பற்றி உனக்கு தெரியாது, நடக்கிற விஷயம் பற்றி என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, if I have asked some things today, I say I don't want to ask anything Lord. நான் எதையுமே கேட்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு காமிக்கலனாலும் காமிச்சாலும் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஒரு நாள் செய்வீங்க என்று I know you will do it, but I just trust you blindly. முழுமையாய் நான் பெற்றுக்கொள்கிறேன், முழுமையாய் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Let's all stand to our feet. Thank you, Holy Spirit of God. We thank you for your word this morning. Thank you, Lord. Rabadara shakaradala radikhabaraba. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகி. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. Rabba shabaraba. ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். யாரையோ கொண்டு செய்வதல்ல, என் பிள்ளைகளை கொண்டே செய்வீங்க. என் தாய் தகப்பனை கொண்டே செய்வீங்க, என் சந்ததி கொண்டே செய்வீங்க, என் கணவரை கொண்டே செய்வீங்க, என் மனைவி கொண்டே செய்வீங்க, எனக்கு கொடுத்த குடும்பத்தை கொண்டே நீங்க செய்வீங்க ஆண்டவரே. நீங்க செய்வீங்க, என் சபையிலே எனக்கு செய்வீங்க. சொல்லுங்க, என் ஊழியக்காரர்களை வைத்தே நீங்க எனக்கு செய்வீங்க. ஹalleluya, hallelujah. Radara shaba. Thank you, Holy Spirit. Thank you, Master.